குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டவுட் கிளியரிங் செஷன் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த வீக் வந்த முக்கியமான டவுட் எல்லாம் இந்த வீக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்களுக்கே டேரெக்டாக வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து இது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, டைப் பண்ணி அனுப்பும்போது நம்ம வந்து முழுசாக அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சொல்ல வந்ததை வந்து சொல்ல முடியாமல் போயிடுது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சொல்ல முடிஞ்சாலும் ரிசீவர் எண்டில் இருக்கிறவங்க வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்களா, கன்வே ஆச்சா அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஓகே, ஸோ அதுவே எனக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கரெக்டாக எடுத்துக்குவாங்களோ இல்லையோ, மாற்றி எடுத்துகிட்டா வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கடைசியில் வந்து அதுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். ஓகே, மாற்றி புரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன நம்பிக்கை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இதாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த செஷன் எப்படி இருக்க போகுது, இதோட கேள்வி பதில், அதாவது பதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக இருக்க போகுது. என்ன ரியாலிட்டியோ அதுதான். ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. இது பண்ணுனா கிளியர் பண்ணுவீங்க, இல்லைன்னா பண்ண மாட்டீங்க. இதுதான். ஓகே, ஸோ அதை தாண்டி உங்களால் முடியும், நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனோ இல்லை சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். ஓகே, கண்டினியூஸாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை. எக்ஸாம் அட்டன் பண்ணுற நாளும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு சாதகமாக இருக்காமல் போச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த எக்ஸாமுக்கும் அந்த ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த பீரியட் வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஓகேங்களா? அந்த இது 100% கொடுக்குற அளவுக்கு நம்ம கையில் இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட் அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண என்ன சொல்கிறது, அது வந்து இன்னொரு கேட்டகரி. ஓகே, இப்போ வந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுந்தர் கணபதி. ஸோ அவர் கேட்டிருக்காரு, ப்ரோ அஃபேர்ஸ் க்ளவுடில் ஆர்பிஐ நியூஸு தனியாக எதுனா ரிலீஸ் பண்ணுறாங்களா? ஸோ அஃபேர்ஸ் க்ளவுடில் வந்து ஆர்பிஐ நியூஸ் மட்டும் சொல்லி தனியாக எதுவும் ரிலீஸ் பண்ணுறதில்ல. ஸோ நான் வந்து ஒரு சில என்ன சொல்கிறது தெரிஞ்சவங்கக்கிட்ட வந்து நான் ஆர்பிஐயில் அஃபேர்ஸ் க்ளவுடோட பிடிஎஃப் வாங்கி பார்த்தேன், பெய்டு பிடிஎஃப். ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, நம்ம நோட்ஸ் எப்படி எடுப்போம், ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து கொடுத்துட்றாங்க. ஆர்பிஐ நியூஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே வந்து கேபினெட் எல்லாமே வந்து நம்பர்ஸில் இருக்கிற எல்லாமே வந்து கிளியராக தந்துடுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு தனியாக படித்து நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இல்லை, எனக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுடோட பெய்டு வெர்ஷன் வந்து வாங்கிக்கிங்க. அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இவங்க டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனலில் அவர் கூட வந்து சொல்லியிருந்தார், அவரோட கோடு ஏதாவது இருந்துச்சு அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ அது உண்மையாலுமே நான் ஒர்த்தாக தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அஃபேர்ஸில் உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பேரலாக வந்து அந்த கோர்ஸை வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நாளில் வந்து அரை மணி நேரம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா PV6167 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு டைம் இருக்கப்போ ஸ்டாட்டிக் அவேர்னஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்டாட்டிக் அவேர்னஸ் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. சப்போஸ் யாராவது கிட்ட அந்த மாதிரி பிடிஎஃப் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து மெயில் ஐடி நான் கீழே தர்றேன், அதில் வந்து சென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் சென்ட் பண்ண முடியலை, அது வந்து பெய்டு வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி இருக்க அந்த சினாப்சிஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேபிள், ஸோ இந்த டாபிக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் அனுப்பிச்சா கூட போதும், நான் அதை வச்சு கூட நான் இது பண்ணிக்குவேன். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதான் உண்மை சொல்லப்போனால். ஸோ அதனால் வந்து டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதில் சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் இருந்தால் கூட போதும். அதை வச்சு நான் கண்டினியூஸாக வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து நம்ம வந்து கிளாஸ் அப்படிங்கிறத போட்டுடலாம். ப்ளஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கூட வந்து நம்ம வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஓகே ப்ரோ மார்க் டெஸ்ட் எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு ப்ளீஸ் ரிப்ளை. யார்? மணிமேகலை ரவி. ஸோ மார்க் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணது என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆலிவ் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து டெக்ஸ்ட் புக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்மார்ட் கீடா, அப்புறம் வந்து அவன் பேர் என்ன ப்ராக்டிஸ் மார்க் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து கைட்லி. ஸோ இந்த 5 மார்க் டெஸ்ட் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதை தாண்டி நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது. நம்மளோட இவங்களே தமிழ் யூடியூபர்ஸே இருக்காங்க. யார் கிராக் வித் ஜாக்கி இது கொடுக்குறாங்க. அப்புறம் 2-3 யூடியூபர்ஸ் வந்து அவங்களும் தனியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வேணால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு யூஸ் பண்ணிங்க. பட் நான் யூஸ் பண்ணதை வச்சு தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து 2 வருஷம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் போர்டும் கைட்லியும் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 மார்க் டெஸ்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு முன்னாடி இருந்த டைம் பீரியடில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மற்ற மார்க் டெஸ்ட் எல்லாமே. ஸோ அதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் மார்க் வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய இம்ப்ரெஷன் எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் புக் வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நான் யூஸ் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்மார்ட் கீடா வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். ஸ்மார்ட் கீடா வந்து சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டி அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து பிகினர்ஸ் இதை போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் பிரச்சனையே தவிர ஸ்மார்ட் கீடா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை தாண்டி இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் 2ல் வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் போர்ட் அண்டு கைட்லி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட்லி வந்து உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுக்குறாங்க கைட்லியில். ஸோ நீங்கள் வந்து செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் இருந்ததும் போடலாம். அப்புறம் வந்து ஸ்பீட் பூஸ்டர் அப்படின்னு ஒன்று தர்றாங்க. அப்புறம் டாபிக் வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மெயின்ஸ் கண்டென்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, இதில் மெயின்ஸ் கண்டென்ட்டும் இருக்குது, ப்ரிலிம்ஸுக்கு மார்க் டெஸ்ட்டும் இருக்குது, செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, சரி ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது பிரச்சனை கிடையாது, இது என்ன அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் செக்ஷன் அட்டன் பண்ணும்போது ஸோ அதோட மார்க் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா டே டு டே ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கண்டென்ட் எடுத்து அப்படியே போடுறதுனால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்கும்போது அந்த நியூஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி படித்த நியூஸ் அப்படி இருக்கிறனால வந்து ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, மேலோட்டமாக படித்தாலே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் போர்டு வந்து ரொம்ப தரமாக இருக்குது. ஆலிவ் போர்டில் கைட்லி வந்து ரொம்ப தரமாக இருக்குது. குறிப்பாக இது பேர் என்ன, குவான் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் தொடவே முடியல. எஸ்பிபிஓலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து அப்படியே இதில் வந்துச்சுங்க. அதாவது அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருந்துச்சு இதில் எக்ஸாமில். ஸோ அதனால் ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஆலிவ் போர்டு சொல்லிடுறேன். ஆலிவ் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களோட குவாலிட்டியும் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்களோட என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அவங்களோட எல்லா இதுவுமே வந்து இப்போ செக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் விலை அதிகம். ஓகே, நான் வந்து எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா வெறும் மார்க் டெஸ்ட் மட்டும் தான் வாங்கினேன், ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மட்டும்தான், செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டு வாங்கலை. ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த செக்ஷனல் மார்க் டெஸ்ட் இல்லாமல் 700 800 வாங்கினேன் ஆஃபரில். அதுவும் ஆஃபர், அந்த 55% ஆஃபர் அந்த மாதிரி விடுறாங்க இல்லையா, ஸோ அப்போ தான் வாங்கினேன். ஸோ கைட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட அதிகமான கண்டென்ட் இருக்குது, 200 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட்லி வந்து ஒரு ஸ்டெப் மேலே இருக்காங்க. ஓகே, கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து மார்க் டெஸ்ட் எதுக்கு, ரியல் டைமில் எப்படி எக்ஸாம் எழுதுவோம் அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக, டைம் வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் கைட்லி வாங்கிக்கிறது பெட்டர். ஆலிவ் போர்டு வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆலிவ் போர்டும் அந்த குவாலிட்டி வந்து பயங்கரமாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது 2ல் எது வாங்கினாலும் ஓகே தான். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இதில் வந்து எக்ஸாம் ரேலி அவர் டிஎன் பேங்கர்ஸ் அவங்க வந்து அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை கூட வாங்குறீங்கன்னு வாங்கிக்கிங்க. கிராக் வித் ஜாக் வாங்குறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கங்க. ஸோ எது வாங்கினாலும் ஸோ கைட்லி இது மார்க் டெஸ்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஸோ அந்த ஹீட்டில் எக்ஸாம் அந்த டைம் ப்ரெஷரில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக இருக்கணுமே தவிர ஸோ அதுலேயே வந்து மார்க் டெஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன் ஸ்பீடு தான் வரும், கான்செப்ட் நிறைய தெரியும். ஓகே அதுதான் விஷயம். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காவியா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரோ ஆதித்யா சாரோட சிஏ வந்து எனாஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஆதித்யா சாரோட சிஏ வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, அவர் வந்து நிறைய இன்புட்ஸ் நிறைய தர்றாரு. அதை தாண்டி வந்து புதுசாக பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய சொல்கிறாரு. ஓகேங்களா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இதுலேயே சொல்லிடுவார். ஸோ இது வந்து நான் இங்கிலீஷில் தான் எடுக்கிறேன், ஏன் இங்கிலீஷில் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லுவார். ப்ளஸ் வந்து டைம் வேஸ்ட் ஆகும்போது இது வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை, இது வந்து நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம்
பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஒரு சம் இல்லை அப்படின்னா ஒரு அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவர் வந்து பண்ணுறதில்ல. இவர் வந்து அதில் வந்து உண்மையாலுமே இவர் வந்து பாராட்டணும். கண்டென்ட்டும் வந்து குவாலிட்டியாக இருக்குது. பட் அதை தாண்டி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணி நிறைய கண்டென்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி உங்களோட இன்புட் அப்படிங்கிறது கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர் வந்து அவரோட கிளாஸ் ஒரு 2500 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரே நோட்ஸ் தான் எல்லாருக்கும் போகுது. அந்த 2500 பேருமே வந்து ஒரே மார்க் வாங்குறது இல்லையா? ஸோ அவங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் வந்து அந்த மார்க் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படிங்கிறது நீங்கள் போடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? நல்ல ஒரு அவுட்புட் அப்படிங்கிறது வரும். ஸோ இன்னொரு சோர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிங்க. ஸ்மார்ட் கீடா வந்து பேரலாக யூஸ் பண்ணிக்கங்க. வெறும் கண்டென்ட்டுக்காக மட்டும் ஸ்மார்ட் கீடா யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைனா அஃபேர்ஸ் க்ளவுடும் யூஸ் பண்ணலாம். அஃபேர்ஸ் க்ளவுட் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து உண்மை தான். ஓகேங்களா? அஃபேர்ஸ் க்ளவுட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அடாப்ட் ஆக முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள். அடுத்தது வந்து ஸ்ரீதா கே. ஸோ அவங்க வந்து ஹவு டு இம்ப்ரூவ் மெயின்ஸ் ஸ்கோர் ப்ரோ. மெயின்ஸு ஸ்கோர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து வெறும் ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? கான்செப்ட் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நான் இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். இது வந்து என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து நான் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா வந்து குறைஞ்ச டைமில் வந்து சொல்ல முடியாது. இதுக்காக தனி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாக்கியலட்சுமி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ சைமல்டேனியஸாக எப்படி ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸை ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இன்றைக்கி கண்டினியூஸாக பிப்ரவரி மந்த் வரைக்குமே வந்து எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த வாரம் ப்ரிலிம்ஸ் எழுதுனா அடுத்த வாரம் ஏதாவது ஒரு எக்ஸாமோட மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறேன். இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் KUMZ பல்ப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்கள் டெய்லி ஷெட்யூல் போடுங்க ப்ரோ. ஸோ என்னோடய டெய்லி ஷெட்யூல் வந்து நான் மாறிக்கிட்டே இருக்குங்க. 10 days ஒன்ஸ் வந்து நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 5 to 7 daysக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா போடுறேன். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பர்னிகா ஸ்ரீ. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் குவான்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். குவான்ஸுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து இதோட கேள்வி வந்து நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. குவான்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சொல்கிறதா, இல்லை நான் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க உங்களுக்கு வந்து சொல்கிறதா, இல்லை வந்து மெயின்ஸுக்கு சொல்கிறதா, ஸோ எந்த மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் இனிமேல் வந்து நீங்கள் யார் என்ன டவுட் கேட்டாலும் ஏதாவது ஒன்று கேட்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்மளால் முடிஞ்சதை சொல்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த கொஸ்டினோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து நான் உங்களுக்கு இதே மாதிரி டவுட் கிளியரிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டவுட் ஏதாவது கேட்குறீங்க, கீழே ஏதாவது கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போதைக்கு ஏதாவது டவுட் நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட்லேயே சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா நான் வந்து எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை வந்து கொடுத்துறேன். ஏன் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து நான் என்ன சொல்கிறது, கமெண்ட்டை ரீட் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என் சைட்லேருந்து ரிப்ளை வரல அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நான் மறந்துருப்பேன், ஞாபகம் வச்சு கண்டிப்பாக போட்டுருவேன். சப்போஸ் ஏதாவது வரல அப்படின்னா நான் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்பேன்னு தான் அர்த்தம். மறுபடியும் ஒரு டைம் எனக்கு வந்து இது பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக என்கிட்டேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ அதே மாதிரி டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இனி வர்ற நாட்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. ஓகேங்களா? அமௌண்ட் அப்படிங்கிறது டைமை சொல்கிறேன். ஸோ அந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது 1 week அரை மணி நேரத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ பண்ணலாம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து
மென்டல் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேவா? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்க வேணாம், பஸ்ட் ஆயிரும். ஓகே, சின்ன ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா, பை பாய்.